மக்களே எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான காலை வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு செகண்ட் பண்ணிட்டுருங்க. அப்படி கூட லைக் பண்ணிடுங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் 14/1/2026 ஆகுது. எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் கேளுங்க. நாளைக்கு வந்து பொங்கல் விழா, எல்லாருமே சிறப்பாக கொண்டாடுங்க. எல்லாருக்குமே நாளை பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்கும் மற்றும் தமிழக என் உயிர் விவசாய சொந்தங்கள் எல்லாருக்குமே அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள். நாளைக்கு எல்லாருமே சிறப்பாக பொங்கலை கொண்டாடுங்க. மழை வராது, பொங்கலுக்கு வந்து மழை இடையூறு கொடுக்காது. நம்ம வந்து காலையில் கண்டிப்பாக வெயில் தேவைப்படும். ஏன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயில் பார்த்திங்கன்னா ஒரு சாமியெல்லாம் கும்பிடுவாங்க. இதனால் நாளைக்கு வெயில் அடிப்பது உறுதி. இன்றைக்கே வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது. அடுத்த ஒரு வாரங்களுக்கு மழை கண்டிப்பாக இடையூறு கொடுக்காது. மழைக்கான வாய்ப்புகளும் கம்மி தான். சரிங்களா? சிறப்பாக கொண்டாடுங்க. எல்லாருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸ். இப்போ பார்க்கலாம், விரிவாக பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அரபிக்கடலில் காற்று சுழற்சி நிலை கொண்டிருக்கிறது. இந்த அரபிக்கடலில் கடந்துருச்சுங்க. அதாவது நம்ம தமிழக தற்போது இலங்கை அருகே கரை கடந்த அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் குமரிக்கடல் வழியாக, அது அப்படி திருவனந்தபுரம் வழியாக நேற்றைக்கே அதை வந்து அரபிக்கடலுக்கு சென்று விட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா லட்சத்தீவிற்கு மேற்கே காற்று சுழற்சி நீடித்து வருகிறது. இதனால் இன்றைக்கி வந்து எங்கெங்கெல்லாம் மழை பெய்ய போகுது, நாளைக்கு ஒருவேளை மழை இருக்குமா, பொங்கலுக்கு மழை இடையூறு கொடுக்குமா அப்படின்னு நிறைய பேர் பார்ப்பீங்க. கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் தயவு செய்து ஒரே ஒரு செகண்ட் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். அப்படி கூடவே லைக் பண்ணிட்டு பாருங்கள். முழுமைக்கும் கேளுங்க. அதாவதுங்க இன்றைக்கி வந்து எங்கே மழை பெய்ய போகுதுன்னு கேட்டிங்கன்னா கேரளாவிற்கு மிதமான மழை வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வந்து மதியம் மாலை இரவில் எதிர்பார்க்கலாம். நீலகிரியில் மழை பெய்யலாம். நீலகிரி, அதே போல் ஈரோடு மாவட்டம் மேற்கே வந்து ஒரு சில இடங்கள், ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. நீலகிரி மாவட்டம், அதே போல் ஈரோடு மாவட்டம் மேற்கே சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. கோயமுத்தூர், தேனி லேசான மழை முதல் மிதமான மழைக்கு மட்டுமே அதிகபட்ச வாய்ப்பாக இருக்குது. அதே போல் நம்ம தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள், அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் முதல் நீலகிரி வரைக்கும் சில பகுதிகளில் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கு மட்டும்தான் அதிக வாய்ப்பு இருக்கும். நாளைக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காது. ஏன்னா இந்த காற்று சுழற்சி மேற்கே இருப்பதனால கொஞ்சம் குளிர்காற்று வந்து அந்த மலை மீது படும். அந்த தமிழக நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா பக்கம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிகமான உயரமான மலைகள் இருக்கும். இதனால் மலை தொடர்கள் வந்து கொஞ்சம் லைட்டான கொஞ்சம் காற்று வரும்போது, லைட்டான மலைதர ஒரு காற்று படும்போது மேகங்கள் உற்பத்தியாகி லேசான மழையும் சில பல பகுதியில் மட்டும் கனமழை கொடுக்கலாம். எங்கே கனமழை இருக்கும்னா வடக்கு கேரளாவில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. வடக்கு கேரளாவில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கு தெளிவாக சொல்ல போனால் நம்ம தமிழகத்தில் மழை இருக்காதுங்க. நம்ம தமிழகத்தில் டெல்டாவில் மழை இருக்காது. தென் மாவட்டங்களில் மழை தீவிரம் அடையாது. தென் மாவட்டம், வட மாவட்டம் மழைக்கான வாய்ப்பு கம்மி. அதே போல் வட மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழை இருக்காது. லேசான மிதமான மழைக்கு மட்டுமே ஈரோடு மாவட்டம் வடக்கே வாய்ப்பு இருக்குது. ஈரோடு மாவட்டம் மேற்கே வாய்ப்பு இருக்குது. நீலகிரி மாவட்டம் வாய்ப்பு இருக்குது. கோயமுத்தூர், கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் சில பகுதிகளில் மட்டும் மிதமான மழை பதிவாகும். சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும். குளிர் வந்து அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தலாம். குளிர் வந்து கண்டிப்பாக அதிகமாக பதியாக வாய்ப்பு இருக்குது. சென்னை, கும்மிடிப்பூண்டி, அதே போல் காஞ்சிபுரம், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டம், அதே போல் நம்ம புதுச்சேரிக்கு வடக்கே இருக்கக்கூடிய நம்ம வட தமிழகம் முழுவதுமே அதிகமான குளிர் தாக்கம் இருப்பதனால பொதுமக்கள் எல்லோரும் கவனமாக இருங்க. திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, கர்நாடகா எல்லையோர மாவட்ட மக்கள் தயவு செய்து கவனமாக இருங்க. இனிமே இரவு வந்துவிட்டால் குளிர் வந்துவிடும். இரவு வந்துவிட்டால் இரவு ஒரு 7 மணி முதல் விடிய காலை 6 மணி வரைக்கும், நாளை விடிய காலை, இன்றைக்கி இரவு தொடங்கி நாளை விடிய காலை 6 மணிக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா தீவிரமான பனிப்பொழிவும் தீவிரமான குளிரும் நம்ம மேற்கு மாவட்டங்களில் பதிவாகலாம். மேற்கு மாவட்ட மக்களே நீங்கள் ரொம்ப 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 உஷாராக இருங்க. வேலூர், சித்தூர், ஆம்பூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த மாவட்டங்களில் அதிகமான கடுமையான பனிப்பொழிவு பதிவாக வாய்ப்பு இருக்குது. அதே போல் நீலகிரி,
சத்தியமங்கலம், கோயம்புத்தூர், ஈரோடு இரவானாலே இனிமேல் அடுத்த ஒரு வாரங்களுக்கு பனியும் குளிரும் வந்துவிடும். கரூர், தாராபுரம், திண்டுக்கல், திருச்சி, கும்பகோணம் மற்றும் நம்ம டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் அதிகமான குளிர் தாக்கம், குளிரல் காற்று இருப்பதனால மழைக்கான வாய்ப்பு கம்மி. இதனால் நம்ம டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே நேற்றைக்கே பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் மழை. நேற்று காலையில் ஒரு 2 நாள் தொடர் மழைங்க. டெல்டாவில் பார்த்தீங்கன்னா பல மணி நேரங்கள் மழை இடையூறு கொடுத்துருக்கு. பலவிதமான இடங்களில் விட்டு 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 கனமழை பெய்ததுனால இயல்பு வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. டெல்டா மாவட்ட மக்களே, இன்று முதல் மழை வராது சரிங்களா, கவனமாக இருங்க. ஆனால் இரவானாலே மழை வராவிட்டாலும் கூட இந்த பனிப்பொழிவை நம்ம சமாளித்து ஆகணும். இந்த பனிப்பொழிவையும் இந்த குளிர் காற்றையும் நம்ம கண்டிப்பாக ஒரு வாரங்களுக்கு சமாளித்து ஆகணும். இதனால் எல்லாருமே கவனமாக இருங்க. நம்ம தமிழக விவசாயிகள் எல்லாருமே ரொம்ப இரவில் எல்லோரும் பார்த்தீங்கன்னா இரவு வந்து விட்டாலே எல்லோரும் உஷாராக இருங்க. எல்லோரும் கம்பளி போர்வை எல்லாமே ரெடி பண்ணி வைங்க. அதே போல் கரூர், ஈரோடு, தாராபுரம், திண்டுக்கல், மதுரை, தென் மாவட்டங்கள் முழுவதுமே இனிமேல் அடுத்த ஒரு வாரங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு கம்மி. அதிகமான தீவிரமான குளிர்காலம் நம்ம தமிழகத்திற்கு அடுத்த ஒரு வாரங்களுக்கு நீடிக்க போகுது. எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க. சென்னை உட்பட சென்னை மாநகர பகுதி, அதே போல் வந்தவாசி, கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே அதிகமான குளிர்காலம் இருக்குது. அதே போல் சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சத்தியமங்கலம், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, வால்பாறை, தேனி, சிவகாசி, திருநெல்வேலி, மதுரை, மணப்பாறை, திண்டுக்கல் எல்லா இடங்களிலும் அடுத்த ஒரு வாரங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு கம்மி. ஒரு வாரங்கள் பார்த்திங்கன்னா வறண்ட வானிலையும் சற்று அதிகமான வெயிலும் அதிகமான கடுமையான குளிரும் இருக்க போகுது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மழைப்பொழிவு. எப்போ சார் மழை வாய்ப்பு இருக்குது? மீண்டும் மழை பெய்யுமா பெய்யாதா? குளிர் ஒரு வாரங்கிறீங்க, அப்போ மழையே வராதா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக அதற்கும் நான் வீடியோ சொல்ல போகிறேன். அடுத்தடுத்த சுழற்சிகள் உருவாகுவது உறுதி. அடுத்தடுத்த காற்று சுழற்சிகளால் ஜனவரி மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே ஒரு சாதாரண ஒரு வளிமண்டல சுழற்சியால் நம்ம தமிழ்நாட்டிற்கு மீண்டும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. சென்னை, திருவள்ளூர் மற்றும் டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் சில இடங்களில் மட்டுமே மழை கொடுக்கும். வரக்கூடிய சுழற்சி ஜனவரி 20ஆம் தேதிக்கு மேலே வரும் சுழற்சியால், காற்று சுழற்சியால் ஜனவரி 20ஆம் தேதிக்கு மேலே தான் நம்ம தமிழகத்திற்கு பல்வேறு இடங்களில் மழை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சில இடங்களில் கண்டிப்பாக மழை கொடுத்துரும். வரக்கூடிய சுழற்சி ஜனவரி 20ஆம் தேதிக்கு மேலே தான் மழைக்கான வாய்ப்பே இருக்குது. கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஜனவரி மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே எதிர்பார்ப்பு இருக்குது. காற்று சுழற்சியால், அதாவது ஒரு சிறிய காற்று சுழற்சி மற்றும் அடுத்தடுத்து உருவாகக்கூடிய காற்று சுழற்சிகள் மற்றும் தீவிர சுழற்சிகளால் ஜனவரி மாதம் 20 to 28க்குள்ளே ஒரு மழைக்கான வாய்ப்பும், ஜனவரி மாதம் 28 to பிப்ரவரி முதல் வாரத்தில் ஒரு மழைக்கான வாய்ப்பும் இருக்குது. பிப்ரவரி மாதம், மார்ச் மாதங்களில் கண்டிப்பாக காற்று சுழற்சிகளால் இந்த ஆண்டு சிறப்பான மழை காத்திருக்கு. ஏன் மார்ச் மாதமே சிறப்பான கோடை காலம் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. பார்க்கலாம். இது போன்ற அறிக்கைகள் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம என்றைக்குமே அதிகாரப்பூர்வ அறிக்கை கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிச்சயமாக அடுத்தடுத்து வரும் நாட்களில் பொங்கலுக்கு மழை இருக்காது, ஆனால் பொங்கலுக்கு பிறகு தான் கனமழையும் மிக கனமழையும் பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம் எதிர்பார்க்கலாம். நன்றிங்க.